ஹாய், வெல்கம் டு தீலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம இந்த 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸில் டே 4 கிளாஸ் பார்க்குறோம். நம்ம பார்க்குற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் மெத்தடில் வெரைட்டிஸோட நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். யாருமே அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்கு புதுசாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக நம்ம ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ் பார்க்காதவங்களும் அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது 4th ஸ்டிச் பார்க்க போகிறோம். 4th ஸ்டிச்சுக்கானது ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், ஸ்டெப்டு. ஓகேங்களா? இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் 4th மெத்தட் நம்ம பார்க்க போகிறது. இப்போது நான் இங்கே ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். 3 லைன்ஸ்லேயும் 1 2 3ன்னு சொல்லி ஒரு கவுண்ட் போட்டிருக்கேன். இந்த கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சஸை எங்கே எடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதுறது பாருங்கள். நான் இப்போ ஸ்டிச்சஸை 3லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச்சஸை 3லேருந்து 2 கொண்டு போக போகிறேன். 2லேருந்து 1 அகெயின் 3 கொண்டு வர போகிறேன். இப்போது நம்மளுக்கு இருக்கிறது 3 லைன்ஸ் இருக்குது. இந்த 3 லைன்ஸை வச்சு 4 மெத்தடில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3rd லைன் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, 3rd லைனு. இந்த 3rd லைன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2nd லைனில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணுமா, இல்லை ஒரு ஸ்லாண்டிங்காக. இப்போ பாருங்கள், லைனுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லாண்டிங் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச்சை கொண்டு போகணும். எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் மெத்தடில் மேலே கொண்டு போகணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் வரும். ஒரு மாதிரி நம்ம லீஃபு ஏதாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெத்தடில் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். நம்ம அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைகீழாக ஒய் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமோ அதுதான். தலைகீழாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒய். இப்போ பாருங்கள், அதே மாதிரி அடுத்த ஸ்டிச் கொண்டு போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வி ஷேப் கிடைக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வளைஞ்ச வி ஷேப் இருக்கணும். இப்போ மேலே கொண்டு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். கீழே கொண்டு வரும்போது அதே மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கில் கொண்டு வந்துட்டு ஸ்டிச்சஸை போட்டுடணும். இங்கே ஸ்டிச்சஸ் போடும் போது பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் தான் போடணும். இங்கே பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி 2 1 அகெயின் 3. இங்கே 3 கொண்டு போட்டுட்ட பிறகு என்ன பண்ணணும், பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இதோ பாருங்க, நான் எந்த இடத்துல எடுக்கிறேன்னு தெரியுதா, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சஸை எடுத்துக்கோங்க. மகன் அதே மாதிரி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகிறதுனால அப்படியே ஸ்டிச்சஸை கண்டினியூவாக கொண்டு ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மெத்தடை லைன் போட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், லைன் போடாமையும் நம்ம கண்டினியூஸாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும். 3 2 1 3 இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். பாருங்கள், இதில் அதே மாதிரி ஃபினிஷிங் எங்கே பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். இங்கே பாருங்க, எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த லைனில் இங்கே தான் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணணும். மேலே கொண்டு போய் ஃபினிஷிங் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸில் நீங்கள் மேலே மட்டும் கொண்டு போய் பண்ணாமல் கீழே எங்கே இதுவாகுதோ அந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நீங்கள் எடுத்து போகிற மெத்தடை பார்த்தீங்கன்னா 3 2 1 3 இந்த மெத்தடில் மைண்ட் செட் வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் மேலேருந்து இப்படி கொண்டு போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஸ்லாண்டிங் மெத்தட் வேணும். இப்போ இங்கேருந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் கொண்டு போய் இப்படி கொண்டு வாங்க.
அப்படி கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட் கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வாங்க, அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி கொண்டு வரலாம். புரியுதுங்களா? இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக வரும். நீங்கள் லைன் போட்டு கவுண்டிங்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்க முடியும். இதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் தான். ஏன்னா மேலேருந்து ஸ்டிச்சஸை நம்ம என்ன பண்ணுறோம், கீழே எடுக்கிறோம். நம்ம வந்து அப்படி வளைச்சி எடுக்கிறனால நம்மளுக்கு எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் தான் வருமே. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே கொடுக்குறேன். டவுட் எதனா இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, பாய்.